எப்படி போச்சு? தலை வீக் போச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்னன்றதுலாம் நீங்க தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா நடந்ததையும் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டியா? இங்க நான் இருக்கும்போது என்ன நடந்துச்சுங்கிறது நான் இருக்கும்போதே எனக்கு தெரியும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்த உடனே ஆதிரைக்கு தான் பேர் ரொம்ப கெட்டு போச்சு, அது இதுனாங்க. இதானடா நடக்கூடாதுன்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன். நீ உனக்கு நடக்கக்கூடாதுன்னு தானே இருந்த. என்னால ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்போது எவ்வளோ கில்ட்டியாக இருக்கும்ன்றது உனக்கு புரியல. சரி, ரொம்ப வருத்தப்படாதீங்க. வேணா 2 கர்ச்சிப் வாங்கி தரேன், தொடச்சுக்கோங்க. ஓகே. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? சிரிச்சுனே இருக்கிறதுலயே வந்துட்டு ஒரு சர்க்காசம் தெரியுது. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. அப்படியா? நல்லா தெரியுது. சரி, எதுவுமே பண்ணலன்னு சொன்னியே, சிரிப்பு வந்துச்சு. ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிப்பு பொழிச்சுங்கிற. நீ என்கிட்ட என்ன பேசியிருப்ப, நான் உன்கிட்ட என்ன பேசியிருப்பேன், நான் உன்கிட்ட எப்படி இருந்தேன், நீ என்கிட்ட எப்படி இருந்த. ஆஹா, என்ன தத்துவம், என்ன ஞானம். இது நமக்கு தெரியும். இதை யார்கிட்டயும் நான் ஒவ்வொருத்தவங்க கிட்டயா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அத பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். அப்படி வாங்க. அப்புறம் என்னடா பேசுறது? இப்போ கரண்ட் கேமுக்காக என்ன அந்த மாதிரி பண்ணிருக்க வேணாமோ அப்படிங்கிறது. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு. எதை சொல்றேன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் சொன்னா அப்போ நான் வந்து எது புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நான் முத்தன் ஆதிரை கிட்ட இதுதான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து. எதுதான் வேணாம்? இல்தக்க செய்யா இருக்கா? என்ன உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆச்சு? நான் என்ன உன்கிட்ட அப்படி சொல்லிட்டேன்? என்ன என்ன எழவி அது? என்கிட்ட வந்து யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் அண்ட் யூ ஆர் மை வீக்னஸ் அது ஒண்ணு சொன்னேன். ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அதுல என்ன ஃபீலிங்ஸா உனக்கு வேற மாதிரி நான் எனக்கு மாறினதா தெரிஞ்சிருச்சு. இல்ல, எனக்கு இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? வந்து நீ என்னதான் வந்துட்டு ஃபுல்லா என்ன டிபெண்ட் பண்ணி என்ன கிடையவே கிடையாது. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா இருக்குடா. உனக்கு அப்படிதான் தெரிஞ்சதா? எனக்கு சீரியஸா எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் அதை சொன்னேன், இல்லன்னு சொல்ல. இப்ப இது எதுக்கு திடீர்னு இங்க கொண்டு நீ சொல்றதுனால நான் சொல்றேன். இல்ல, இப்ப நீ என்னோட ஸ்ட்ரென்த் நான் ஏன் ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள நீ ஒரு பயங்கரமான கம்ஃபர்டபுளான பர்சன். என்னோட வைபுக்கு எல்லாத்துக்குமே வந்ததுல இருந்து உன் கூட பயங்கரமா செட் ஆச்சு. ஆனா நீயே அதை வந்து வேற மாதிரி பண்றேங்கிறப்போ அதை என்னால ஏத்துக்கவே முடியல. இவனாவா? இவர்தாயா? அதை கூட வந்துட்டு நான் வந்து பேசி ஆதிரைக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிலாம் என் வாயால நான் சொல்லல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வந்து கேட்கும் போது FJ நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன். அவனுக்கு எப்படி தெரியும்? கூடியே இருக்கான், பார்த்துட்டான். நான் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு ஆதிரை இப்படி பண்ணிட்டா ஒரு நாளும் நடக்கல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஷுவரா சொல்லுவேன், நீ காலையில் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டுக்கோ. எனக்கு ஓகே இல்ல டேய் டேயா? ஆமாடா. எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கணும்? நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.